விருச்சிக ராசி என்பர்களே, உங்களை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனதில் அவ்வளோ தைரியமும் ஒரு ஆழமும் ஒரு ஆழமான போராட்ட குணமும் உங்களுக்குள்ளே இருக்கும். அது சாதாரணமானதல்ல. வாழ்க்கையில் ஒரு முறை சோதித்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த சக்தி இயற்கையாகவே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலமே அதுதான். உண்மையை சொல்ல போனால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இவங்களை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அமைதியாக தான் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது அந்த மலையை காட்டிலும் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடை வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய இடைஞ்சல்கள் வரும். ஒரு தொழிலே இறங்கினாங்கன்னா கூட இதை எல்லாமே இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமையும். இதெல்லாம் தாண்டி தான் இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படின்னாவே ஒரு நம்பிக்கையான ராசி. அதே நேரத்தில் இவங்களுடைய நம்பிக்கையை மற்றவங்க பெறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் போராடி தான் பெறணும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பராகவோ ஒரு வாழ்க்கை துணையாகவோ ஒரு தோழியாகவோ தோழனாகவோ இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே தன்னுடைய நண்பராக தன்னுடைய சிநேகிதனாக தன்னுடைய வாழ்க்கை துணையாக இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் தான் பழகினேன் நண்பன் ஆகிட்டோம், ஒரு 3 நாள் தான் பழகணும் நண்பர் ஆகிட்டாங்க அப்படின்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்கள துணையாகவோ நண்பராகவோ ஏற்றுப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியில பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள புயல் மாதிரி வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால தான் இவங்களுக்கு வேகம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆழமான குணம் படைத்தவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்தெல்லாம் ஓய்ந்து போய் உட்கார மாட்டாங்க. வெற்றி, அந்த தோல்வியை தன்னுடைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு நினைச்சு அதற்காக மீண்டும் போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டம் வந்தால் ஓட மாட்டாங்க, நேருக்கு நேர் எதிர்த்து போராடுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். எதிரி கூட ஒருத்தர் மறைமுகமாக தாக்குறான்னா இவங்க நேருக்கு நேர் போய் நின்று தாக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ஒரு சாதாரணமாக இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே இவங்களுடைய பயணம், இவங்களுடைய எண்ணம், இவங்களுடைய செயல் எல்லாமே ஒரு சாதனையை நோக்கி தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதற்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுது ஒரு 30-35 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பியாக வாழ வேண்டிய லைஃப் எல்லாமே கொஞ்சம் போராட்டமாக இருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல நிலைக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுற வயசெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. தொழிலோ ஒரு வியாபாரத்துலேயோ நல்ல லாபம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஜாலியாக லைஃப்பை வாழ்கிற இடத்துலலாம் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்காக திட்டமிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இருந்தாலும் உறவுகள், தொழில் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில விஷயங்களை செய்ய வைப்பார். புதுசாக ஒரு சில முயற்சிகளில் ஈடுபட வைப்பார். இந்த புதுசாக இறங்குற முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் தொடங்கினா கூட தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் இந்த ஆனி மாதத்தில்.
அப்படி தொடங்குனீங்கன்னா அதில் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் எங்கே லாபம் கிடைக்கல, என்ன வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அது பொறுமை இல்லாததுனால ஒரு சில சாதகமற்ற பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறார். இந்த கூட்டாளர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம், கூட்டு உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நில ராசியில் போய் அமர்ந்திருக்கிறார். அங்கு நில ராசி அப்படிங்கிறதுனால இந்த கூட்டாளிகளால் ஒரு சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் வரும். நண்பர்களால் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆனி மாதத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார். மறைமுகமாக ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். மறைமுகமாக செய்கிற காரியங்களில் ஒரு சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கிறதுனால நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பை இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது, வெளியில் பயணம் போகிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. இதன் மூலிமா சில நன்மைகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் வீடு மாற்றம், குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் கேது இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா தொழில் ரீதியாக பார்ட்னர்கள் மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த காலகட்டமாக இது அமைந்திருக்கு. ஏன்னா குரு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுட்ருப்பீங்க, அந்த தொழிலையே கூட ஒரு சிலர்லாம் மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கவங்க, மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காதலிச்சிட்டு இருப்பீங்க. அந்த காதல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டாண்மை மூலிமா செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. டக்குன்னு நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே தேல் கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலையும் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையுமே தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். வீடு சொத்து வண்டி வாகன விஷயத்தில் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அவசரமாக ஒரு சில விஷயங்களில் முதலீடு போடுவீங்க பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கோங்க. அப்படி ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களை மதித்து நடப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. மன நிறைவான ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு
அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களும் பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் முக்கியமாக ஒரு ஆவணம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா சேஃபாக எடுத்து வைக்கிறது, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பின்பற்றணும். இல்லை அப்படின்னா மன அழுத்தம், தூக்கமின்மை, செரிமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 12 ராசிகளில் 8வது ராசி விருச்சிக ராசி. அதனால் ஆரோக்கிய தொந்தரவு இவங்களுக்கு கொஞ்சம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே மன அழுத்தம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இதெல்லாம் சரியாகணும், மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா தினமுமே நடைப்பயிற்சி செய்யுங்க, யோகா தியான பயிற்சி செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் ஒரு 6 தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அந்த அறுபடை முருகனுடைய அருள் பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் முருகனுடைய அருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.